உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த நேரத்துல நான் மாப் போட வருவேன்னு தெரியாதா? கொஞ்ச நேரம் வெளியிருங்கம்மா, நான் மாப் போட்டுட்டு போயிடுறேன். அக்கா, நான் இந்த ஊசியை போட்டு போயிடுறேன்க்கா. அதுக்கப்புறம் நீங்க மாப் போடுங்க. அது இல்லம்மா, நான் இன்னும் 2 ஃப்ளோருக்கு மாப் போடணும். இந்த ஃப்ளோர்ல இந்த லாஸ்ட் பெட். ஒரு 5 நிமிஷம் வெளியிருங்க, நான் கொஞ்ச நேரத்துல போட்டுட்டு போயிடுவேன். ஏய், இந்த ஊசியை இப்ப போடலனா அவங்க உசுருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் வந்தா என்னதான் சத்தம் போடுவாரு. வெளியே போ. இவ பேசுறத பார்த்தா நர்ஸ் மாதிரியே தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆன பேஷண்ட் கௌசல்யாங்கிறவங்க, அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் சார். அவங்க ஐசியூல இருக்காங்க. நீங்க நேரா போயிட்டு ரைட்ல பாருங்க. ஆ. அங்கிள், அன்பரசி எங்க? அதோ அங்க போயிட்டு இருக்கா பாரு. ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு அந்த பக்கம்னு கை காட்டினாங்கல்ல, அப்பவே வேகமா அந்த பக்கம் போயிட்டா. அங்கிள், நம்ம அந்த பக்கம் தான் போகணும். சரி வாங்க 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 பாட்டி. அந்த கஸ்தூரி சிவகாமி காதுல ஓதுனதுல இருந்து இந்த சிவகாமி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளே. வீட்டுல என்னடானா நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்றா. இப்போ கௌசல்யா காப்பாத்துறேன்னு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டா. ஐயோ, ஒரேடியா நல்லவளா மாதிரி உயிர் எடுக்கிறாளே. எப்பா கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. ஓகே மேடம். ஏன் தப்புதான். வசந்துக்கு ஃபோன் பண்ணதை நான் சொல்லியிருக்கவே கூடாது. ஏதாவது பொய்ய சொல்லி நான் சமாளிச்சிருந்திருக்கணும். எங்க இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் தனியா போய் பேசினேன். எங்க விட்டா? யாருன்னு கேட்டு என்ன தொல்லை பண்ணி எம்வாயிலே சொல்ல வச்சுட்டா. பத்தாத்துக்கு பாவத்துக்கு மேல பாவம் பண்றீங்க, இனி ஒரு சாவு விழ விட மாட்டேன்னு சொல்லி என் பேச்ச கேட்காம இதோ இப்ப ஆஸ்பத்திரி கிளம்பி போயிட்டா. ஐயோ, அந்த கௌசல்யா மட்டும் வாயை திறந்தான்னா எல்லாரும் மொத்தமா மாட்டிக்க போறோம்னு சொன்னேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. ஐயோ கடவுளே, சிவகாமி ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்குள்ள முதல்ல நான் போய் அவளை காப்பாத்தி ஆகணும். எதுக்கும் இந்த விஷயத்த வசந்த் கிட்ட சொல்லிடலாம். இந்த நேரம் பார்த்து லைன் வேற கிடைக்க மாட்டேங்குது. அப்பா கொஞ்சம் வேகமா போங்கப்பா. போறோம் மேடம். டாக்டர், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துங்க. ஐயோ, மருந்து கொட்டி விட்டுட்டாலே. அந்த நர்ஸ் எப்ப வேணாலும் வந்துருவாளே.
கடவுளே, என்ன பண்ணுவேன்? காப்பாத்துங்க, இப்ப இவள கொல்லாம விட்டோம்னா இவ நம்மள மாட்டி விட்டுருவா. தலகாணியை வச்சு அழுத்தி கொன்ற வேண்டியதுதான். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிஸ்டர், இங்க கௌசல்யான்னு ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள ஐசியூல தான் வச்சிருக்கோம். நீங்க யாரு? நான் அவங்க சிஸ்டர் தான் சிஸ்டர். இப்பதான் விஷயம் தெரிஞ்சது, பதட்டப்பட்டு ஓடி வரோம். அக்காவுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அதை டாக்டர் தான் சொல்லுவாரு. ஐசியூல தான் இருக்காங்க. நீங்க போய் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில நின்னு பாருங்க. சாவடி, சாவு. என்ன பண்ற நீ? கௌசல்யா, கௌசல்யா, ஒண்ணுல பாவி, இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படாத. மேடம், என்ன பண்றீங்க? ஐசியூக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, போங்க வெளியே. ஏய், நீ யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வரதுக்குள்ள தயவு செஞ்சு வெளியில போயிடு. அக்கா, கௌசல்யாக்கா, ஐயோ, கௌசல்யாக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? அன்பரசி, இத பாரு, கௌசல்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எப்ப சித்தி வந்தீங்க? நீ வீட்ல பேசிட்டு இருந்தது கேட்டதும் எனக்கு கௌசல்யாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனா நான் வரதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. அதான் நான் ஒரு கேப் புடிச்சு வந்தேன். அந்த டிரைவரும் ஏதோ ஒரு ஷார்ட்கட்ல வந்து சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டாரு. நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்த நர்ஸ் எங்க? இப்பதான் இங்க இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல டாக்டர். ஐசியூக்குள்ள விசிட்டர்ஸ் நாட் அலௌட். முதல்ல வெளியே போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.